மாவட்டத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மையான இடங்களை பெற்ற கட்சியிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உதவுவது என்றும், அதேபோல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெரும்பான்மையான பெற்ற இடங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பதற்கு உதவுவது என்றும், ஆட்சி அமைப்பதற்கு உதவுவது என்றும் ஒரு முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே பிச்சோலி பிரதேச சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மொத்தமாக 6 இடங்களை வைத்திருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 இடங்கள். எனவே அதில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம். முதல் 2 ஆண்டும் அவர்கள் தவிசாளர் பதவியை வகிப்பார்கள். அடுத்த 2 ஆண்டும் தமிழ்சு கட்சி தவிசாளர் பதவியை வகிக்கும். அதேபோல் மூதூரில் இலங்கை தமிழ்சு கட்சி 5 இருக்கைகளை ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 4 இருக்கைகளை பெற்றிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தமிழ்சு கட்சி முதல் 2 ஆண்டுகளும் தவிசாளர் பதவி வகிக்கும். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக எங்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையிலே கடந்த 2-3 வாரங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. அதன் இறுதியில் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மையான இடங்களை பெற்ற கட்சியிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உதவுவது என்றும், அதேபோல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெரும்பான்மையான பெற்ற இடங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பதற்கு உதவுவது என்றும், ஆட்சி அமைப்பதற்கு உதவுவது என்றும் ஒரு முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே குச்சவெளி பிரதேச சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மொத்தமாக 6 இடங்களை வைத்திருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 இடங்கள் இருக்கின்றன. எனவே அதில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம். முதல் 2 ஆண்டும் அவர்கள் தவிசாளர் பதவியை வகிப்பார்கள். அடுத்த 2 ஆண்டும் தமிழ்சு கட்சி தவிசாளர் பதவியை வகிக்கும். அதேபோல் மூதூரில் இலங்கை தமிழ்சு கட்சி 5 இருக்கைகளை ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 4 இருக்கைகளை பெற்றிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தமிழ்சு கட்சி முதல் 2 ஆண்டுகளும் தவிசாளர் பதவி வகிக்கும். அடுத்த 2 ஆண்டுகளும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தவிசாளர் பதவியை வகிக்கும். இதேபோல் திருவண்ணாமலை மாநகர சபை, பட்டணமஞ்சூழல் பிரதேச சபை, தம்பலாம் பிரதேச சபை போன்ற சபைகளிலும் 2 கட்சிகளும் கொண்டும் கொடுத்தும் ஆளுக்கால் உதவி ஆட்சி அமைப்பதற்கு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இந்த சபைகள் வருங்காலத்திலே மிக சரியான நிதி நெருக்கடியை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த இணக்கப்பாட்டின் முடிவிலே இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தேசிய அமைப்பாளர் மதிப்புக்குரிய MS தஃபீக் அவர்களும் நானும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கைச்சாத்திட்டு இருக்கின்றோம் என்று, அதைத் தொடர்ந்து தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடத்துகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்பு திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்கள் எப்படி ஆட்சி அமைப்பது என்ற அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை, அதன்போது உடன்பாடுகளின்படி நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேச சபை, குச்சவெளி பிரதேச சபை, திருகோணமலை மாநகர சபை, அதேபோன்று திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச சபை, தம்பலகாமம் பிரதேச சபை போன்ற சபைகளில் 2 கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம். அந்த அடிப்படையில் குச்சவெளி பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முதல் 2 வருடமும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரதிநிதி தவிசாளராக இருப்பார். அதே போன்று அந்த முதல் 2 வருடமும் பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதி இருப்பார். அதே போன்று 2 வருடத்துக்கு பின்பு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரதிநிதி பிரதி தவிசாளராகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதி தவிசாளராகவும் இருப்பார். அதே போன்று மூதூர் பிரதேச சபையில் முதல் 2 வருடமும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தவிசாளராகவும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவர் பிரதி தவிசாளராகவும், அதே போன்று 2 வருடத்துக்கு பின்பு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரதிநிதி தவிசாளராகவும், தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பிரதி தவிசாளராகவும் இருப்பார் என்ற உடன்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதே நேரம் திருகோணமலை மாநகர சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தமிழரசு கட்சிக்கு ஆதரவை வழங்கும். அதே போன்று திருகோணமலை பட்டணம் சூழலிலும் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவை வழங்கும். அதே போன்று தம்பலாகம் பிரதேச சபையில்
எங்களுக்கு ஆதரவு வழங்குவதாக ஒரு தீர்மானத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எந்தவிதமான இனமுறுகல் நிலை ஏற்படாமல் நாங்கள் ஒன்றாக சிறுபான்மையின கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கௌரவ தேசிய தலைவர் அவர்கள் ஏற்கனவே கூறியது போன்று தமிழரசு கட்சிக்கு எந்த இடத்தில் கூடுதலான ஆசனங்கள் கிடைக்கின்றதோ அந்த அடிப்படையில் அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் கடந்த வாரம் பாராளுமன்றத்திலும் வைத்து எங்களுடைய கௌரவ தேசிய தலைவர், அதே போன்று கட்சியின் செயலாளர் கௌரவ நிசாம் காரியப்பர், அதே போன்று இன்னும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அதே போன்று வருகின்ற மாகாண சபை தேர்தலில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தீர்மானமும் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2012ஆம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சரை பெறுவதற்கு தமிழரசு கட்சி உதவியது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு சுமூகமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து நாங்கள் இன்று அதற்குரிய ஒப்பந்தத்தை நாங்கள் கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். கடுமையான சிக்கல் இருக்கணும். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சபையில் நாங்கள் எல்லாம் ஒரு தான் எண்ணத்தோடு செயல்பட்டு இந்த சபையில் நாங்கள்